சென்னை கள்ளக்கோட்டை பகுதியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை கிண்டல் செய்ததற்காக நண்பரை தாக்கியதாக கூறப்பட்ட சம்பவத்தில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. மனைவியுடன் பழகி வந்த நபரை சென்னை சூப்பர் கிங்ஸ் பெயரில் தாக்கிய கணவர் உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான மேலும் விவரங்கள். சென்னை பெருங்குடி மற்றும் வேளச்சேரி பகுதியைச் சேர்ந்த நண்பர்கள் சிலர் பெருங்குடி கள்ளுக்குட்டை திருவள்ளுவர் நகரில் அமர்ந்து மது அருந்திவிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டியை நேற்று பார்த்து ரசித்திருக்கிறார்கள். அப்போது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி பெற்ற நிலையில சென்னை அணிக்கு ஆதரவாக பேசிய சில நண்பர்களை ஜீவரத்னம் என்ற நபர் கிண்டல் செய்திருக்கிறார். தங்களிடம் தோல்வி ஊற்றதாக கூறி கேலி செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இரு தரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில ஜீவரத்னத்தை மற்ற அவரது நண்பர்கள் கையில் கிடைத்த பொருட்களை கொண்டும் ஹாஸ்பிட்டல் சீட்கள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை கொண்டும் ஜீவரத்னை கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள். இதில் காயமடைந்த அவரை பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் தற்போது மேல் சிகிச்சைகள் தொடர் சிகிச்சைகள் நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக துறைப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கள்ளுக்குட்டை பகுதியை சேர்ந்த அப்பு, ஜெகதீஷ், ரமேஷ் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அவருடன் நடத்தப்பட்ட விசாரணையில மது போதையில் சென்னை அணி தோற்றத்திற்கு கிண்டல் செய்ததாகவும் இது ஒரு புறம் இருக்க மற்றொரு தவறையும் ஜீவரத்னம் செய்ததாக போலீசாரிடம் அவர் தெரிவித்திருக்காங்க. குறிப்பாக அப்புவின் மனைவியிடம் ஜீவரத்னம் நெருங்கி பழகி வந்ததாகவும் அவருக்கு வலை வீசுவதை தெரிந்து கொண்டு இது ஜீவரத்னிடம் கேட்டபோது திமிராக பதில் கூறியதாகவும் இதனால இந்த IPL பிரச்சனையை காரணம் காட்டி அவரை கொலை செய்ய முயற்சித்ததும் தெரிய வந்திருக்கிறது. கொடூரமாக தாக்கியதுடன் அதில் இருக்கக்கூடிய CCTV கேமரா உடைத்துவிட்டு தப்பி சென்றதும் விசாரணையில் தெரிய வந்த நிலையில தற்போது 5 நபர்களை கைது செய்திருப்பதாகவும் தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்த ஜீவரத்னம் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.